திமுக போன்றவர்கள்ட்ட உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. 9 லட்சம் கோடியை தாண்டி போயிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் 4,30,000 கோடி நேரடி கடன். இன்னைக்கு 9,70,000 கோடி கடன். ஆக இந்த 4.5 ஆண்டு காலத்துல, அதாவது சுதந்திரத்திலிருந்து நம்ம ஒட்டுமொத்தம் இவ்வளவு காலமாக 72 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய அரசுடைய நேரடி கடன் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி. ஆனா இந்த 4.5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டின் நேரடி கடன் 9.5 லட்சம் கோடி தோராயமா. இது நேரடி கடன். இது இல்லாம பொதுத்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை அதெல்லாம் வாங்கின கடன் அது ஒரு 5 லட்சம் கோடி இருக்கு. கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இவங்க தமிழக அரசில் ஆண்டுதோறும் வட்டி மட்டும் 70,000 கோடி வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த வட்டி எப்படி கட்டுறாங்க தெரியுமா? கடனை வாங்கி தான் கட்டுறாங்க. எப்படி பாருங்க, வட்டி கட்டுறதுக்கு கடனை வாங்கி வட்டி கட்டுறது. ஆக இந்த ஆண்டு மட்டும் 1,34,000 கோடி கடனை வாங்கியிருக்கிறாங்க. அதுல இந்த கட்டுமான முதலீடு, இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது, அது பாத்தீங்கன்னா வெறும் 30,000 கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மீதி கடன் அடைக்கிறதுக்கு, மீதி நிர்வாகத்திற்கு. அப்ப என்ன நிர்வாக திறமை இருக்கு உங்களுக்கு? என்ன நிர்வாகம் செஞ்சிட்டு இருக்கீங்க? மேலும் மேலும் கடன் சுமையில தான் நீங்க தமிழ்நாட்டை தள்ளிட்டு இருக்கு. நிர்வாக திறமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது.